ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:28 கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். The Lord is with you. ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை, ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தைகள் எல்லாம். நீ நம்புகிற கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார்ப்பா. எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. ஈசாக்கு அந்நிய தேசத்துல போய் கிணறு வெட்டுகிறான். தண்ணி வருது, சத்துருக்கள் வந்து அதை மூடி போடுறாங்க. அதை விட்டுட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போறாரு. அதே இடத்துல கிணறு தோன்றுகிறார், தண்ணி வருது, அதையும் சத்துரு மூடி போடுகிறார். இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் நீர்த்துறவை கண்டு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அங்கேயும் சத்துருக்கள் வராங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, சத்துருக்கள் சொன்ன வார்த்தை, நீ நம்புகிற கடவுள் என்னோடு இருக்கிறார். எத்தனோ சத்தியம்ல, எத்தனோ நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தைல. ஈசாக்கை பார்த்து சத்துருக்கள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நீ நம்புகிற கடவுள் உன்னோடு தான் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மை பார்த்து இந்த உலகம் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நீ நம்புகிற கடவுள் உன்னோடு தான் இருக்கிறார். நீ கிறிஸ்தவம் என்பது சாட்சிகளை இழந்து உலக மக்களை காட்டில் மோசமான பாதையில தான் போய்கொண்டிருக்கு. தடுமாறி போய் பலனற்ற ஆண்டவரை போலதான் ஆண்டவரை வைத்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனா இந்த உலகம் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, நீ நம்புகிற கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லணும். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இந்த சாட்சியினுடைய வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா? நம்மை குறித்து இந்த உலகம் சொல்ல முடியுமா? இந்த என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்னைக்கு இந்த ஊழியத்துல இத்தனை ஆண்டு காலங்கள் செய்து வரேனே, இன்னைக்கு என்னுடைய ஜனங்கள் என்னை பார்த்து உங்க ஊழியத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு சொல்லுமே. அதுதான் மிகப்பெரிய சாட்சி, அதுதான் மிகப்பெரிய சாட்சி. இந்த உலகம் நம்மிலே இயேசுவை காண வேண்டும். இந்த உலகம் நம் செயலிலே இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகம் நமக்குள் இருக்கிற அந்த பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை இந்த உலகம் அறிந்து நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி தான் வெளியேறு பெற்றது. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை நேரத்துல எத்தனையோ ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்துட்டோமே, ஆலயத்துக்கு போறோம், ஆராதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆனா இந்த உலகம் இன்னைக்கு நம்ம பார்த்து, உன்னோடு கூட உங்க ஆண்டவர் இருக்காருப்பா, இருக்காருமா சொல்ல முடியுதா? தப்பு பண்ணி இருக்கோம்ல, நிறைய இடத்துல இழந்து நிக்கிறோம்ல, நிறைய இடத்துல தடுமாறி போயிருக்கோம்ல. நம் ஊழியம் சுயத்தோடு செய்த நாட்கள் அநேகமா இருக்குல்ல. ஒருவேளை இந்த நாளில கர்த்தர் நமக்கு தருகிற எச்சரிப்பு இந்த எச்சரிப்பு. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது இந்த உலகம் அறிந்து நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றியப்பா. இந்த உலகம் எங்களை காண அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற உண்மை காணக்கூடிய பலத்தை தர வேண்டுமா என்று உமக்காக உண்மையும் உத்தமத்தோடு வாழும்போது நிச்சயமாய் இந்த உலகம் என் மூலமாக உண்மை கண்டுகொள்ள முடியுமப்பா. நீர் கூட இருக்கும்போது வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அதிசயமான வாழ்க்கை நாங்கள் வாழ முடியுமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய கிருபை பிரசனம் தாங்க வேண்டுமா என்று பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.